10ஆம் தேதி அமித்ஷா வராரு, எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாரு. 15 தேதிக்குள்ள தலைவர் அறிவிக்கிறாங்க. நான் போட்ட அப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் டெல்லி போனதே தெரியும். அதுக்கப்புறம் ஸ்க்ரால் போடுறாங்க, பிரேக்கிங் போடுறாங்க. தேர்தல் நேரத்திலேயே இப்போ திமுக அமைச்சர்கள் மீது ரெய்டு நடத்துறதுக்கான காரணம் என்ன? செந்தில் பாலாஜி ஜாப் ராக்கெட் கேஸ் இல்லைன்னா இது இடி வர முடியுமா? இது பண்ணுறதுக்கெல்லாம் தலையை கொடுக்குற மாதிரி நீங்கள் தப்பு பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் தலையை கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க, அவன் டக்குன்னு கோணி போட்டு முடியும். டாஸ்மாக் வழக்கு வந்து என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றமும் வந்து நீங்கள் வந்து அவமதிப்பு பண்ணியிருக்கீங்க. ரைடு வரணும்னால எங்களை கேட்டு தாங்க வரணும், அதை மெயிலாட் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னா. அவங்க என்ன இது காமெடியாக இருக்குது. ஒரு திருடனை பிடிக்க போகிறான் போலீஸ்னா, எப்பா நாளைக்கு காலையில் 8 மணி வருவேன், வீட்டில் இரு, நாங்கள் வந்து கப்புன்னு ஒன்று பிடிச்சி ஜீப்பில் ஏற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்லுவோம். இந்த விஷயத்த சென்ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படி 40 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் வெளியில் வர போகிறாங்க, நாளைக்கு வர போகிறாங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் இருந்த ஜெயக்குமார் அவர்களே வந்து திமுகவில் வந்து இணைய போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் திமுக இணைய போகிறாரு, செங்கோட்டையன் வந்து தாவேகால இணைய போகிறாரு, எடப்பாடியே இன்னும் 1 வருஷம் கழிச்சு திமுக ஜாயின் பண்ணுறாங்க, ஸ்டாலின் அங்கே போயிடுவார், கட்சி மாற்றிக்குவாங்க. ஸ்டாலின் போகும்பொழுது உதயநிதியும் போயிடுவார். அதான் சொல்கிறேனே, ஜர்னலிசம்ன்றது அப்படி ஒருத்தன் பார்த்துனே இருப்பான். அந்த காக்கா மிச்சர் காத்துட்டுருக்கும், அந்த மாதிரி எதாவது போடுவாங்களா, பன்னு துண்டு அந்த மாதிரி. அப்படி யாராவது ஒருத்தர் ட்விட்டரில் ஏதாவது ஒன்று போட்டால் அதை தூக்கிறது, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங். ஏன்னா அங்கே அது போட்டால் அப்படியே போட்டால் நல்லா இருக்காதுல்ல, இவர் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் பண்ணி எலாபரேட் பண்ணி அப்படி இப்படி போட்டுக்கணும். அப்படியே இவர் கொஞ்சம் போட்டியா, நீ போட்டியா, நான் இப்போ எப்படி போடுறேன் பாரு அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் போட்டாருன்னா நான் கூட வானதி சேர்த்துக்குவேன், இன்னொருத்தர் தமிழிசையும் சேர்த்துக்குவேன், இன்னொருத்தர் கருப்பு முருகானும் சேர்த்துக்குவாங்க. இப்படியே காடை போட்டு தள்ளுறது. இதுதான் இன்றைக்கி ஜர்னலிசம். யாருக்கும் அதற்கான இதுவே கிடையாது. பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்தார், கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அன்றைக்கி 10:15 வரைக்கும் 11 மணி வரைக்கும் அவரும் ஆதவ அர்ஜுனும் அவருடைய பண்ணை வீட்டில் இருக்கிறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. அது 9 மணிக்கு எடப்பாடி அவர் பையனோட சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார், கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து சேலம் போகிறார், ஃப்ளைட்டில் போயிட்டார், 9 மணிக்கே போயிட்டார். நம்மளால் ஒருத்தன் போடுறான் ரகசிய ஆலோசனை, பிரசாந்த் கிஷோர் எடப்பாடி ரகசிய ஆலோசனை. இன்னொருத்தன் 1 மணி நேரம் தனியாக சந்தித்து பேசினார், இன்னொருத்தன் மஞ்சள் சட்டையுடன் சென்ற பிரசாந்த் கிஷோர். ஏன்னா ஏதாவது ஒன்று வித்தியாசம் காமிக்கிறாங்க. என்னங்கன்னு விசாரிச்சா, ஏங்க அவர் 9 மணிக்கே போயிட்டார், இவர் 10:15 வரைக்கும் இங்கே இருந்தார், அப்புறம் 2 பேரும் டின்னர் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. அப்போ தெரியுதா, கூச்சமே பட மாட்டாங்க. ஒருத்தர் உட்காந்து சொல்லுவார். இந்த விஷயத்த சென்ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படி 40 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் வெளியில் வர போகிறாங்க, நாளைக்கு வர போகிறாங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்வார். இப்போ வரைக்கும் வரல, வைக்கப்படவே இல்லை. அவர் வேறு சப்ஜெக்ட் மாற்றிட்டு போயிட்டே இருந்தார். அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்கல்ல அந்த டிபேட்டில், அவங்க கூட ஏங்க அன்றைக்கி இப்படி சொன்னீங்களே, இப்படி நடக்கலையான்னு கேட்கல. ஏன்னா இவங்க நோக்கம்லாம் என்னென்னா அந்த நேரத்துக்கு டிஃபேம் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, எதிர்க்கட்சி ஒன்றுமே இல்லையே, எடப்பாடி என்னங்க டெய்லி எந்திக்கிறத 1 மணிக்கு தான் எந்திக்கிறாராம். அவர் வாட்டில் எனக்கு என்ன சண்டை போடுறாருமே, வீட்டுக்குள்ளே போனால் பட்டுன்னு அடிச்சிட்டாராம், என்ன ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா. அந்த மாதிரி இந்த கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அமித்ஷா அவங்களாம் வந்து இப்போ சென்னை பயணமாக வர்றது இதெல்லாம் சார் வராரு, 10ஆம் தேதி வராரு. நான் போட்டேன், என் ட்விட்டரில் போட்டுருந்தேனுங்க. நான் போட்ட அப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் டெல்லி போனதே தெரியும். அதுக்கப்புறம் ஸ்க்ரால் போடுறாங்க, பிரேக்கிங் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. நான் அதை க்ளீனாக போட்டேன். இவர் டெல்லி போயிட்டார், அமித்ஷாவை சந்திக்கிறாரு. 9ஆம் தேதி மேலிட பார்வையாளர் வர்றாரு, அவர் சந்திக்கிறாரு. 10ஆம் தேதி அமித்ஷா வர்றாரு, எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாரு. 15 தேதிக்குள்ளே தலைவர் அறிவிக்கிறாங்க. இதோட அண்ணாமலை நீக்கப்படுவார், நயினாருக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம போனதுலேயே நான் பேசிட்டேன். அதுக்கும் 1 வாரம் முன்னாடியே பேசிட்டேன். இவனுக்கு அன்னைக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி எடுத்துக்கொண்டு வருவாங்க. அது நாங்கள் தான் முதலில் சொன்னோம் அப்படின்னு வாங்க. இடையிலேயே வந்து தமிழிசை எல்லாரையுமே வந்து இன்க்ளூட் வேறு பண்ணியிருந்தாங்க இவங்க வர்றதுக்கான. அதான் சொன்னேன், ஒருத்தர் நயினார்னா ஒருத்தர் நயினார் அண்ட் வானதி, இன்னொருத்தர் நயினார் வானதி தமிழிசை, இன்னொருத்தர் நயினார் வானதி தமிழிசை கருப்பு முருகானந்தம், இன்னொருத்தர் நாங்கள் என்ன சலைச்சோன்னா நயினார் வானதி தமிழிசை கருப்பு முருகானந்தம் சரத்குமார். போ லாஸ்ட்டில் யார் வந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க. நாங்கள் தான் முன்கூட்டியே நாங்கள் சொன்னபடி வந்து விட்டார். நீ 5 பேரை சொன்னடா, சொன்னல நான் சொன்னால் வந்துக்கிறாப்ல அப்படின்னு தான். நீ இன்னைக்கு கிளம்பாதான்
சரி, இப்போ அதுக்கப்புறமா இப்போ டாஸ்மாக் வழக்கு வந்து என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றமும் வந்து நீங்க வந்து அவமதிப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பிரச்சனையை எப்படி டாஸ்மாக் வழக்கு கையாளுறாங்க? ஒரு அந்த பிஎம்எல் ஆக்ட் கீழே ஏற்கனவே இருந்த வழக்கின் அடிப்படையில் ரெய்டு போனாங்க. அதெல்லாம் சட்ட நடைமுறைகள். ரெய்டு போனதை இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநில உரிமைகள் மீறல், அது இதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு படம் காமிச்சாங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டாங்க. இது சட்டவிரோதம்னு அறிவிக்கணும். ரெய்டு வரணுனால எங்களை கேட்டு தாங்க வரணும், அதை மேலாட் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன இது காமெடியாக இருக்குது, ஒரு திருடனை பிடிக்க போகிறான் போலீஸ்னா, எப்பா நாளை காலையில் 8 மணி வருவேன், வீட்டில் இரு, நாங்கள் வந்து கப்புன்னு ஒன்று பிடிச்சி ஜீப்பில் ஏற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்லுவோம். சர்ப்ரைஸ், ரெய்டுனால சர்ப்ரைஸு. என்னங்க இது 10ஆம் பொதுவாக போட்டு வச்சுருக்கீங்க, போய் ஆல்ட்ரு பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பெஞ்சு மாறிச்சு, புது பெஞ்சு வந்துச்சு. மிலாட் எங்கள் ஊழியர்கள் 60 மணி நேரம் அவர்களை சொல்லனா துன்பது. இந்த கதைலாம் சொல்லாதீங்க, ரெய்டுனால் அப்படி தான் இருக்கும். ஏன் உங்கள் டிவிஎஸ்சி மற்றவங்களாம் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டாப்புல. அப்போது அதுவும் அடிபட்டு போச்சு. மூணாவது அதுக்கு இடி தரப்பில் என்ன போய் சொன்னாங்கன்னா, ஏங்க அப்படி நாங்கள் எதாவது கொடுமைப்படுத்தியிருந்தோம், எதாவது பண்ணியிருந்தோன்னா சம்மந்தப்பட்டவங்க தானே வரணும் கோர்ட்டுக்கு, நிறுவனம் எதுக்கு வருது? அப்போ நிறுவனம் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இதை ஒரு சாக்காக எடுத்துகிட்டு வர்றாங்க. நாங்கள் அப்படி யாரையும் கொடுமைப்படுத்தலை, எங்கள் சட்ட அடிப்படையில் அவங்கள்ட்ட முறையாக பண்ணணும், வாக்குமூலமும் நாங்கள் வாங்கணும், அவங்களே எங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படி நாங்கள் பண்ணியிருந்தால் எங்களுக்கு எழுதுகிற லெட்டரில் நீங்கள் எங்களை தொல்லை பண்ணீங்க, டார்ச்சர் பண்ணீங்க, வாக்குமூலத்தை மிரட்டி வாங்கினீங்க அப்படிலாம் எழுதியிருப்பாங்களே, எதுவுமே இல்லையே. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய அந்த பிஎம்எல் ஆக்ட்டு அந்த 17 பிரகாரம் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, வாக்குமூலம் வாங்குறது, சீஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நாங்கள் முறையாக தானே பண்ணோன்னு அவங்க பதில் கொடுத்துட்டாங்க. உடனே பார்க்குறாங்க அவங்க கோர்ட்டு இதுன்னு, டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது ஒரு பிரிவு இருக்குது 139A ஒரு ஆர்டிக்கல். அது வந்து பல வழக்குகள் பல மாநிலங்களில் ஒரே மாதிரி இருந்தால் ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒவ்வொரு தீர்ப்பு கொடுத்தா அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போது உச்சநீதிமன்றம் தானாக வந்து எடுக்கலாம், சோமோட்டை எடுத்து எல்லா வழக்கையும் இங்கே அனுப்பு, நான் ஒரே தீர்ப்பு கொடுக்குறேன், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்லாம். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது பல மாநிலங்களில் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நீங்களே விசாரிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா எல்லா வழக்கையும் ஒன்றா கிளப் பண்ணி சரி அந்த அடிப்படையில் போய் கேட்டாங்க. அப்படி கிளப் பண்ணுறது மாதிரி ஒன்றும் இல்லையே, ரெய்டே வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதனால் ராசா நீதிமன்றம் வழக்கு போட்டுக்கிறீங்களா, அங்கே போய் சந்திங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தமாக இருந்தால் வாங்க அப்படின்ட்டாங்க. இங்கே போகும்போதே அவர் சொல்லி அனுப்பிச்சார், அங்கே மட்டும் பேட்டா எதுவும் பண்ண நேராக இங்கே வந்து ஒழுங்காக ஆர்கியூமெண்ட் பண்ணோம், நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் நேராக இங்கே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் விளைவிக்கிறோம், டாஸ்மார்க்கு அந்த வக்கீல் வாதாடுறாரு, நேற்று வாதாடினார், இன்றைக்கும் தண்ணி குடிச்சு வாதாடின்னு இருக்கிறாரு, இந்த இப்போ வரைக்கும் வாதாடிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்காரு. இது முடிஞ்சோடனே இடி தரப்பு பதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் போடுவாங்க. இதில் அரசுக்கு பின்னடைவு, எந்த விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல், எப்படி இங்கே ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு கீழே விசாரணை நீதிமன்றத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணோன்னா ஜாமீன் மனு போடுறாங்க, ஹைகோர்ட்டில் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க. ஏபிஎஸ் கார்பஸ்னால் மிலாட் எங்கள் வீட்டுக்காரன் இடி கூட்டு போச்சு, அப்புறம் இவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, நான் காலையில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், அங்கே தான் இருக்கார், இருந்தாலும் எனக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல, தயவு செய்து அவரை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு. ஜட்ஜி என்னம்மா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, அங்கே அரெஸ்ட்டு உங்கள் எதிரில் தான் பண்ணுறாங்க, ரிமாண்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ரிமாண்டை அப்ஜெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீன் மனு போடுறீங்க, இங்கே வந்துட்டு அவரை காணோம் மீட்டு கொடுங்கன்னு கேட்டால் முரண்பாடாக இல்லை, கொஞ்சமாக சரியாக நடந்துங்கன்றாங்க. இதுக்கப்புறம் இங்கே ஜாமீன் மனு இருக்கும் பொழுது இவங்க அங்கே போயிட்டு கைது சட்டவிரோதம்னு போடுறாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் ஜாமீன் மனு போட முடியல அவங்களால. இந்த மாதிரி முரண்பட்ட விஷயங்களில் மாதிரி தான் இந்த 139Aவும், அது எதுக்கு அந்த சட்டம் பயன்படுத்தணும், அதுலேயே நம்ம ஆளுங்க, நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த நீதிமன்றத்துக்கு மேல் நம்பிக்கை இல்லை, ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு மாட்ட சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு. அது இதை படித்தே பார்க்கல, ஒருத்தர் போட்டார், உடனே எல்லாரும் அதை எடுத்துனாங்க. இந்த நீதிமன்றமோ அல்லது அந்த நீதிமன்றமோ ஏதாவது ஒரு நீதிமன்றம் அப்படியே அதில் கிடையாது, தெரியுதா? அதையும் நான் ஒரு இது போட்டு கிண்டல் பண்ணுவேன், பெரிய நிறுவனம், உனக்கு தான் நல்லா சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல, இன்றைக்கி தான் கையிலே எல்லாம் இருக்குல்ல, இல்லை ஒரு வக்கீல் ஃபோன் அடிச்சு 139A கீழே போயிருக்காங்களே, இது 139ல் போக முடியுமா அப்படி சொன்னால் கோச்சிக்குவாங்கல்ல முதலாளிங்க, நீ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்ற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் அதை பற்றி அந்த சைடே போகலாம், நம்மளே ஏதாவது ஒன்று போட்டுக்கலான்னு போடுறாங்க. சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ பொதுவா வந்து பார்க்குறப்போ இந்த ஆளுநர் RN ரவி அவங்கள பத்தி பேசுறப்போ அவர் வந்து RSS தான் வந்து அவரை
வந்து வழி நடத்துது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் இருந்துச்சு. இடி அப்படின்னு வரும்போதுமே அதுக்கு பின்னாடி வந்து பாஜக தான் வலுவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜி அவங்களுடைய கேஸ் எடுத்து பார்க்கும்போது கூட தேர்தல் நேரத்துல தான் அவர் மேல வந்து ரெய்ட் போட்டாங்க. இப்போ வந்து 2018 வழக்கு எடுத்து அமைச்சர் KN நேரு மேலையுமே வந்து மறுபடியும் வந்து ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. ஸோ தேர்தல் நேரத்திலேயே இப்போ திமுக அமைச்சர்கள் மீது ரெய்டு நடத்துறதுக்கான காரணம் என்ன? வேற என்ன பண்ணுவாங்க அவங்க? காங்கிரஸே தான் பண்ணுச்சு, இவங்களும் அதான் பண்ணுறாங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கெல்லாம் தலையை கொடுக்குற மாதிரி நீங்கள் தப்பு பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, புரியுதா? ஆனால் ரெய்டு நடத்துகிறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வருதே தவிர அதை தாண்டி நீங்கள் எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அடினுண்டா KN நேருவை, ஏய் எங்கே இருக்கிறீங்க இடி எல்லாம் எங்கே பார்க்குறீங்க சார்? இங்கே தான் சார் இருக்கிறோம், வண்டிலாம் ரெடி, நாளை காலையில் போயிடுங்க பாடலாம். அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது ரைடு. ஒரு வழக்கு இருக்கணும், மூல வழக்குன்னு ஒன்று இருக்கணும், அது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கணும். அந்த எஃப்ஐஆரை எடுத்துகிட்டு தான், இல்லாட்டி இவங்க அடித்து நகர்த்திடுவாங்க. எஃப்ஐஆர் இருந்து வந்தே சரி ரைடு சட்டவிரோதம்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அப்போ எதுவுமே இல்லாமல் இடி வந்து என்ன ஆகும்? அதனால் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இந்த விவகாரம் இப்போ நேரு வழக்கு எடுத்துக்கோங்க. 2013 ஒரு லோன் வாங்குகிறாங்க. அந்த லோன் வந்து வேறு ஒரு இதுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதில் மோசடின்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் புகார் கொடுக்குது. அந்த புகாருக்கு மேலே சிபிஐ விசாரணை நடத்தி 2022 2013 நடந்தது, 2022 வழக்கு போடுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க சிபிஐ. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இடி ரைடு வருது. இந்த ரைடு வர்றது வந்து டக்குன்னு வந்துட முடியாது. இப்போ ரவிச்சந்திரன் இருக்காருன்னா, ரவிச்சந்திரன், அருண் நேரு, இந்த மாதிரி அவங்க உறவினர்கள், ஆஃபீஸர்ஸு, யாருக்கெல்லாம் தொடர்பு, இதை எல்லாம் டீட்டெயில் எடுக்கணும். இந்த டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு யார் வீடு எங்கே இருக்குது, எந்த ஆஃபீஸு எங்கே, இது என்ன ஒரு 20 இதுனா 20க்கும் முடிவு பண்ணணும். இது விஷயம் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். மேல் இடத்துல இருக்கிறவங்க மட்டும் எடுப்பாங்க. அந்த எடுத்துகிட்டு பர்மிஷன் வாங்கணும் மேலே. அதுக்கு பிறகு 20 இடமா 20 டீம் ரெடி பண்ணுவாங்க. அந்த டீமுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதற்கு பிறகு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி மொத்தமாக 20 இடத்துல இறங்கிடுவாங்க. இதுதான் ரைடு. இதுக்கு ஆகிற காலகட்டம் 2 மாதம் 3 மாதம் அப்படி ஆகும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து 1 year மேலே ரைடு வந்தது, அது ரைடு வருது. இப்போ ரைடு வர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்குல்ல, ஒரு வழக்கு இருக்குல்ல. அந்த வழக்கே இல்லைன்னா வர முடியுமா? செந்தில் பாலாஜி ஜாப் ராக்கெட் கேஸ் இல்லைன்னா இது இடி வர முடியுமா? டாஸ்மார்க்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் இல்லைன்னா இடி உள்ளே வர முடியுமா? இடி வரவே முடியாது. இடி வரதுக்கான வழிவகைகளை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் தலையை கொடுக்க ரெடியாகிறீங்க, அவன் டக்குன்னு கோணி போட்டு மூடிடுறான். அப்புறம் நீங்கள் தலையை கொடுக்க ரெடியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட வருவாங்களா? இதுதான் விஷயம். இடி வச்சு பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து எல்லாம் பேசுகிறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணியிருந்தது? சிபிஐயை சென்ட்ரல் ஏஜென்சி வச்சு பண்ணி தானே இருந்தது. அதனால் அவர்கள் வேலையை, இப்போ நீங்கள் எப்படி உங்கள் வேலையை பார்க்குறீங்களோ அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு மாட்டாமல் இருங்க. கரெக்டாக இருந்தீங்கன்னா வரமாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. பொன்முடி அவங்களோட கேஸையும் இதே மாதிரியே பார்க்கலாம். வேற என்ன பொன்முடி கேஸோ அதுதான். நீங்கள் ஏங்க எந்த புகாரும் இல்லாமல் எப்படிங்க ஒருத்தர் உங்கள் மேலே வழக்கு போட முடியும், எதுவும் பண்ண முடியும்? அதனால் ஏன் நீதிமன்றம் தானே பொன்முடிக்கு தண்டனை கொடுத்தது, பாஜகவை கொடுத்தது. இடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருந்தாலும் எனக்கு என்ன நடக்க முடியாது. நடந்தால் அவங்களுக்கும் தண்டனை உண்டு. இதெல்லாம் விட்டுருங்க. சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்குதா இல்லையா? நம்ம ஒழுக்க சீலர் ஒருத்தர் இருக்காரு, அண்ணா சார் சிஷ்யன், பெரிய யோகியர். நான் வந்து அப்படி தான் போவேன், பஸ்ஸில் தான் போவேன், சாதாரண பேண்ட் ஷர்ட்டு தான் போடுவேன்னா அவர் வீடு கட்டுறது 51 கோடி ரூபாயில் வீடு கட்டிக்கிறாரு. அவர் வந்து நான் யோகியன்னாரு. மதுபான கொள்கை பண்ணாங்க, கவர்மெண்ட்டு மது விற்காது, இவங்க ஒரு கொள்கையை உருவாக்கி இவங்களே தனியார் ஆலையிலேருந்து டைரெக்டாக இது பண்ணி விற்றாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட லாஸ், 500 கோடி ரூபா நம்ம லாஸ். அந்த லாஸில் இவங்க ஒரு அமௌண்ட்டு பார்த்தாங்க, மதுபான ஆலை மூலயமா இவங்களுக்கு அந்த பண்ணி கொடுத்ததுனால. அந்த காசில் கோவா எலெக்ஷனில் செலவு பண்ணாங்க. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இதை ஒட்டி இடி அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது, சிபிஐ எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த வழக்கு அடிப்படையில் இடி உள்ளே வந்தாங்க. இடி உள்ளே வந்தோன்னா ரைடு பண்ணி சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், இன்னொரு ஒருத்தர், இவங்க எல்லாத்தையும் தீ உள்ளே வச்சாங்க. அங்கே அந்த மதுபாலை அதிபர், அதில் 2 பேர், ஒரு எம்பி, எல்லாரையும் உள்ளே வச்சாங்க. கவிதாவை தூக்குனாங்க. சிசோடியாலாம் 2 வருஷம் மேலே இருந்தார், சத்யேந்திர ஜெயின் எல்லாம். ஏன்னா பிஎம்எல் ஆக்ட் அந்த மாதிரி இவங்க வந்து சட்டவிரோதம் இந்த மாதிரியே சொல்லிலாம் பார்த்தாங்க. கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் இவருக்கே அதில் தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சது. யாருக்கு? கெஜ்ரிவாலுக்கு. அவரையும் தூக்குனாங்க. நான் ஒரு முதலமைச்சர், என்ன தூக்கலாமா ஆய்வுன்னாங்க. போய் கோர்ட்டில் போய் பார்த்துங்கன்னாங்க. கோர்ட்டு போனாங்க. கோர்ட்டு பார்த்துச்சு,
கரெக்டாக தானே இருக்குது. நீ முதலமைச்சராக யாராக இருந்துட்டு போ, பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் குற்றவாளி, அவங்க கைது பண்ணது கரெக்டு தான்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்லாம் போட்டு ஜாமீனில் தான் வெளியே இருக்காங்க. நிரபராதி நீங்கள் போங்கலாம் சொல்லலை. எப்படி செந்தில் பாலாஜி ஜாமீனில் இருக்கிறோம் அந்த மாதிரி கெஜ்ரிவால் ஜாமீனில் இருக்கார். வழக்கு நடந்துச்சுன்னா வழக்கு ட்ரையல் முடிஞ்சு தண்டனை கொடுக்கும்போது கெஜ்ரிவாலுக்கு 2 வருஷம் 3 வருஷம்னா உள்ளே போக வேண்டியதுதான். அதனால் இவங்க என்னன்னா இடி ரெய்டு மற்ற விஷயங்கள் பண்ணுறாங்க. கன்விக்ஷன் ரேட்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் மேன் பவர் கம்மி. ரெண்டாவது எதிராளி யார்? சாதாரண பிட் பாக்கெட்டும் திருட்டு குற்றவாளியே கிடையாது. இன்டலெக்சுவல் பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய வக்கீல்கள் வருவாங்க, இழுத்தடிக்கப்படும். சில இடங்களில் ஈடி சின்ன தப்பு பண்ணாலும் அந்த இதை கோர்ட்டுக்கிட்ட கொண்டு போய் வச்சு குவாஷ் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் கால விரையனால அந்த கன்விக்ஷன் ரேட்டு குறைவாக இருக்குது. இதுதான் விஷயம். ஒரு நேரம் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சதற்கு நன்றி. நன்றி.